Hi friends, welcome back to my channel சமையல் with அனு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான கல்யாண வீடுகள்ல செய்யக்கூடிய பிரெட் அல்வா தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே போல ரொம்ப சிம்பிளா செஞ்சிரலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அடுத்ததா இதுல ஒரு 10 போல உடைச்ச முந்திரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து முந்திரி நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்ததா இதில் ஒரு 10 போல உலர் திராட்சை சேர்த்து ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் பீஸ் எடுத்துருக்கேங்க. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் இந்த ஓரங்களை ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா பீஸையும் இதே போலவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எல்லாமே ஓரங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுக்க பிரெட் ஸ்லைஸை இதில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க பிரெட் ஸ்லைஸை. பாருங்கள் சூப்பராக நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை அளந்த கப்லையே தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதுக்கு கம்பி பதம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக இதில் பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட்டு நல்லா இந்த பாகை இழுத்து நல்லா ஊறட்டும். நல்லா லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இது இன்னும் பாகெல்லாம் இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேஷ் ஆகும். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது போல் கரண்டியில் லைட்டாக மேஷ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இது இன்னுமே இந்த பாகெல்லாம் இழுத்து இன்னும் ட்ரை ஆகிற வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள் சூப்பராக எல்லா பாகுமே இழுத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சூப்பரான பிரெட் அல்வா ரெடிங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் வித் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.